டீ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் நேதாஜி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவரும், முன்னாள் காவல்துறை அதிகாரியும், தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞருமான திரு வரதராஜன் ஐயா அவர்கள். வணக்கம். தாவேகா தேர்தல் நிக்கிறப்ப ஒரு அதிகாரி மேல, குறிப்பா காவல் அதிகாரி மேல ரொம்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. தேர்தல் ஆணையத்திலேயே போய் புகார் கொடுத்தாங்க, இவரை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆதவ் அர்ஜுனா போன்றவங்க என்ன சொன்னாங்க, இவர் திமுக விசுவாசி அப்படிங்கிற மாதிரி. அப்படி குற்றச்சாட்டு வச்ச திரு அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு இப்ப மீண்டும் லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்திருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த விஜய் அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு பெருமளவு எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்தது. மக்கள் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனே அவருக்கு தெரியாமலேயே உள்ளுக்குள்ள ஒரு சின்ன அவர் சொன்னார்ல, நான் ஒரு ஆள் தான் முடிவு பண்ணுவேன், வேறு பவர் சென்டர் இல்லைன்னார்ல. அன்ஃபார்ச்சுனேட்லி உள்ளுக்குள்ள ஒரு பவர் சென்டர் பயங்கரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இதை காட்டுது. 2 எம்எல்ஏ வச்சிருக்கிற ஒரு திருமாவளவன் முக்கியமான முடிவுகளை ஆதவ அர்ஜுன் அவருக்கு நெருக்கமான நண்பர். அவருடைய கட்சியில தான் ஆதவ அர்ஜுன் சேர்ந்தார். அதனால 2 பேர்த்துக்கு நெருக்கமான தொடர்பு இருக்கு. இந்த தொடர்பை வச்சுக்கிட்டு திருமாவளவன் ஆதவ அர்ஜுனை கூப்பிட்டு இவருக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சாதிச்சுக்கிட்டு ஒரு குட்டி அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது மிக மிக வருத்தமான ஒரு விஷயம். அதுக்கு ஒரு உதாரணம் தான் நீங்க சொல்ற அருணோட டிரான்ஸ்ஃபர். அருண் திமுக ஆட்சிக்கு பல கெட்ட பேர்களை வாங்கி கொடுத்தவரே அருண் தான். எத்தனை பேர்கள் அப்பாவிகள் எல்லாம் குண்டர்கள் சட்டத்துல போட்டு அவருக்கு வேண்டியவங்க ஏதாச்சும் சொன்னா அவங்களுக்கு வேண்டாதவங்களை உடனே குண்டர் சட்டத்தை இவர் மாதிரி தவறா பயன்படுத்தின ஒரு அதிகாரியை நான் பார்த்ததில்லை. நான் 25 வருஷம் காவல்துறையில இருந்தேன். எவ்வளோ பெரிய வெட்டரன்ட் எல்லாம் நான் நெருங்கி பழகியிருக்கேன். ஐபிஎஸ் ஆஃபீஸர் யாரும் இப்படி அதிகார போதையில தலைவிரிச்சு ஆடினதில்லை. பயப்படுவாங்க, சட்டத்துக்கு பயப்படுவாங்க, மனசாட்சிக்கு பயப்படுவாங்க. எதுக்குமே பயப்படாத ஒரு மனிதர்னா அது அதுதான். ஏன் சொல்றேன்னா, ஒரு வழக்கறிஞர் எல்லாம் சாமிங்கிற ஒரு ஹைகோர்ட் வழக்கறிஞரை இவருக்கு எதிராக பேசினாருன்னு சொல்லி அடையாறு பங்களாவில் கூட்டிட்டு போய் 2 போலீஸ்காரங்களை வச்சு அடிச்சு அவர் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்கும்போது எவ்வளவு தைரியமா ராயப்பேட்டை மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போய் உள்ள வச்சு அடிச்சிருக்காரு. இதை மனித உரிமை ஆணைய திறந்த சாமிங்கிற வழக்கறிஞரே இப்போ பொதுவாக கொடுத்துருக்காரு. நேற்று உயர் நீதிமன்றத்தில் என் மேல இந்த குற்றச்சாட்டை நிலைகிறார கொலை பண்ண முயற்சி செஞ்சிருக்கீங்களே, உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆள, உங்களுக்கு யாரு இவ்வளவு அதிகாரம் கொடுத்தது? நீங்க யாரு? ஐபிஎஸ் படிச்சுட்டா உங்களை மாதிரி 100கணக்கான ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க காவல்துறையில. எல்லாரும் உங்களை மாதிரி தலைவிரிச்சு ஆடலையே. உங்களுக்கு ஒரு இது வேணும், உங்களை அடக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் திமுக போன உடனே ஒரு அவ்வளவுதான், இனிமே இந்த இது காவல்துறைக்கு நான் இது சுத்தமாயிரும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அதே ஆளை கூட்டிட்டு இதே திருமாவளவனை ஒரு தலைவான்னு தான் கூப்பிடுவார். 2 பேரும் ஜாதி ரீதியா உங்களுக்குள்ள இது உண்டு. திருமாவளவனா தலைவான். எந்த ஒரு அரசியல் தலைமையின் தலைவான கூப்பிட்ட ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை நான் இதுவரை பார்த்ததே. இவெல்லாம் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், இவருக்கு அரசியல்வாதியோட இது சேர்ந்துக்கிட்டு இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமாவளவன் ஆதிபர் ஆதவ அர்ஜுன் வச்சுக்கிட்டு அதே ஆளை திருப்பி லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கிறாங்க. இவர் மேல சவுக்கு சங்கர் இன்னும் பல பேர் ஆதாரத்தோட குற்றச்சாட்டு சொல்றாங்க. 500 கோடி சம்பாதிச்சுட்டாருங்க. 500 கோடி சம்பாதிச்சதா குற்றம் சாட்டப்பட்ட ஒரு அதிகாரி எப்படி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போடலாம்? இல்லை, இவர் திமுகவுக்கு நெருக்கமாக இருந்தவராயிட்டு இன்னுமே திமுக அமைச்சர்கள் மேல எல்லாம் இவர் வழக்கு போடுவாரா? இன்னொன்னு ஏமாத்த போறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க. இவர் எஃப்ஐஆர் போடுவாரு, கே நிர்மலை போடுவாரு, செந்தில் எல்லாரும் சொல்லுவாங்க பாத்தீங்களா எஃப்ஐஆர். அந்த எஃப்ஐஆர்ல தான் சூட்சுமமே இருக்கு. பேருக்கு எஃப்ஐஆர் போடுவாரு ஒழிய அந்த எஃப்ஐஆர்ல அவங்க தப்பிப்பதற்கான அத்தனை வழியும் வச்சுதான் போடுவாரு. குற்றப்பத்திரிக்கையில அவங்க காப்பாத்துற மாதிரி தான் அவர் போடுவாரு. வெளிப்படையாக விஜயை ஏமாத்தி வழக்கு போட்டுட்டேன்னா அவங்கள காப்பாத்துவாரு. அதையும் இப்ப விஜய்கிட்ட சொல்லு. இந்த அதிகாரியை மாத்தலைன்னா விஜய்க்கு மிகப்பெரிய கெட்ட பேர் வருங்கால தேர்தலில் அவர் ஜெயிப்பாராங்கிறதே கேள்விக்குறியாரு. எத்தனை தாவைக்கா தொண்டர்கள் எல்லாம் அடிச்சிருக்காரு தெரியுமா? அனுமதியை கொடுத்ததில்லை. ஒரு தாவைக்கா கூட்டங்களுக்கெல்லாம் அனுமதியை கொடுத்ததில்லை. அப்ப ஆதவ அர்ஜுன் வச்சு முதலமைச்சராக செய்வதுங்க. விஜய் முதலமைச்சரான மக்கள் மத்தியில் ஒரு கேள்விக்குறி வந்துருச்சுல்ல. இப்ப இதுக்கு என்னதான் நடவடிக்கை சொல்லுங்க? அதனால இது மிக மிக கண்டனத்துக்குரியது. விஜய் அரசாங்கம் செய்த மிகப்பெரிய தவறு இவரை
அருணை வந்து ஒரு முக்கியமான பதவியில் போட்டது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். நீங்க சொன்ன மாதிரியே முன்னாள் அமைச்சர்கள் மேல நிறைய வழக்குகள் இருக்கு. தற்சமயம் நம்ம பார்க்குறப்ப கூட 2 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மேல வந்து இடி வந்து கேட்டிருக்காங்க. வழக்கு பதிய பண்ணுங்க, விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லஞ்ச ஒழிப்புல தான் அருண் அவர்கள் வந்து இப்ப போடப்பட்டிருக்கார். ஆதவர்ஜுன் அவர்கள் சொன்னாரு, இவரு திமுக விசுவாசி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சொல்ற மாதிரியே இந்த வழக்குலாம் வெறும் கண் துடைப்பா கிடப்புல போடப்பட்டிருக்குமா? இல்ல தண்டனை ஏதாவது பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? அருண் இருக்கிறவரை எஃப்ஐஆர் வந்து குற்றப்பத்திரிக்கைலாம் வீக்காக தான் போடுவார். அவங்கள காப்பாற்று. 2வது திருமாவளவனுக்கு நல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. திருமாவளவன் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாலின் போன்றவங்ககிட்ட உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நான் அருண்கிட்ட சொல்லி செய்ய சொன்னேன். எனக்கு இத்தனை கோடி கொடுங்கன்னு மிகப்பெரிய அளவில் கோடிகளை வாங்கிட்டு அருணை வச்சு அவர்களுக்கு சாதகமாக செய்கிறார அனுப்பாருங்க. அதனால நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து. திருமாவளவன் போன்றவர்கள் இன்ஃப்ளூயன்ஸில் அவங்களுடைய செல்வாக்கில் யாரையாச்சும் ஒருத்தர் ஏதாச்சும் ஒரு இதை செஞ்சுட்டு போகிறாங்கன்னு விட்டுடலாம். ஆனால் திருமாவளவன் ஜாதி ரீதியாக அவருக்கு ஜாதி ரீதியாக பிடிக்காத நிறைய பேர் மேலே வழக்குகளை தொடர வச்சு இதே வரை வந்தது அருண் இங்கே தான் இருக்காரு. அவருடைய செல்வாக்கு பூரா அங்கே வந்து ஏற்கனவே இதில் சிட்டி போலீஸில் சென்னை நகர போலீஸில் நிறைய அதிகாரிகள் ஒரு வேண்டியவங்க இருக்காங்க. அதனால இந்த ஆட்சிக்கு என்னென்ன கெட்ட பேர் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் பண்ணுவார். உடனடியாக அவர் அதுதான் நான் சொன்னேன், நான் போலீஸில் போடுங்கன்னு சொன்னேன். ஒரு டெபுட்டி இதில் செக்ரட்டரியேட்டில் வந்து ஜாயின்ட் செக்ரட்டரி அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டில் போடுங்க. ஜெயலலிதா பண்ணியிருக்காங்க ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க. இல்லைன்னா பல்லவன் டிரான்ஸ்போர்ட் போடுங்க, இல்லை ஆவின் மாடு இதில் போடுங்க. போலீஸு தான் அவர் கொடுக்கவே கூடாது, தவறாக பயன்படுத்துகிறார் அதிகாரத்தை. கொலை கூட செய்வாருங்க. என்கவுண்டருங்கிறது என்னங்க? கொலை தானே. திருவேங்கடத்துல ஒரு என்கவுண்டர் ஏன் போட்டாருன்னு கேளுங்க. அங்கே வந்துக்கிட்டு 2 அரசியல்வாதிகள் இதுங்களில் வந்துக்கிட்டு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 2 அரசியல்வாதிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு அவங்க குடும்பமே சொல்றாங்க. அந்த அரசியல்வாதிகளை காப்பாற்றணும். அந்த அரசியல்வாதியை தான் கொலை செய்ய தூண்டினார்கள்ங்கிறதுக்கு சாட்சி திருவேங்கடம். அவன் உயிரோடு இருந்திருந்தால் இந்த அரசியல்வாதிகளை மாட்டி விட்டுருவாங்கிறதுக்காகத்தான் திருவேங்கடத்தை என்கவுண்டருங்கிற பேர்ல கொலை செய்யப்பட்டாருங்கிறது தான் என்னுடைய. எதுக்கு என்கவுண்டர் போகிறோம்? இஷ்டத்துக்கு அடிச்சிருவீங்களா? என்கவுண்டர்னா கொலை தானே. அது செல்ஃப் டிஃபென்ஸ் இருந்தால் தான் நீங்கள் வந்து அதை நியாயப்படுத்த முடியும். இல்லைன்னா அது கொலை தான். ஸோ அந்த கொலை திருவேங்கடம் இது வந்து ஒரு கொலை, என்கவுண்டர். அதனால இது வந்து ஒரு நல்ல ஒரு ஜனநாயக நாட்டுக்கு ஒரு இது இல்லை. இவங்கெல்லாம் சிறைக்கு போக வேண்டியவங்கங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாமா? இது வந்து முதல்வர் விஜய் அவர்களுக்கு தெரியுமா? விஜய் அவர்களுக்கு அவருக்கு அரசியல் அதிகாரத்தில் அனுபவம் இல்லை. அதை ஏமாற்றி இவங்க எல்லாம் வாங்குறாங்க. அது ஆதவர்ஜுன் போல. ஆதவர்ஜுன் ஒருத்தர் போகணும். தாவேக்காவுக்கு வந்து முடிவு கட்டிடுவார். சசிகலா எப்படி ஜெயலலிதாவுக்கோ அது மாதிரி சசிகலாவாச்சும் பணம் சம்பாதிக்கிறது தான் குறிக்கோளை வைப்பாங்க. ஆதவர்ஜுன் ஆபத்தான சில விஷயங்களை, திமுகவுக்கு ஆதரவான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு இந்த இதை வந்துட்டு நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய நிர்வாகத்தையே அவர் கெடுத்துருவாருங்கிறது தான் என்னுடைய. அவர் என்ன லாட்ரி சீட்டில் சம்பாதிச்ச பணத்தை ஆயிரக்கணக்கான கோடியை கொண்டு வந்து அரசியலுக்கு வரணுங்கிறதுக்காக வந்து முதலீடு பண்ணவர் தானே அவர். அவர் கையில் ஆட்சி போகுது, அவர் நினைச்சது நடக்குதுன்னா நாடு என்ன ஆகும்? அவங்க முதலீடு பண்ணியிருக்காங்க சம்பாதிப்பதற்கு. அதுதானே. ஒரு பக்கம் அவங்க மாமியார் வந்து அதிமுகவில் போய் முதலீடு பண்ணியிருக்காங்க. ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க கையில் ஆட்சிக்கு போயிட்டு இன்னைக்கு அவங்க செய்கிறது நடக்கும்னா அப்போ விஜய்க்கு அவர் விஜய் செயல்படுகிறாரா அப்படிங்கிற கேள்விக்குரியல் தான் வருது. விஜயை மிக அதிகமாக ஆதரிச்சவன் நான் தான். அவரை கரூரை பேசுனுங்கிறதுக்காக என்னை கைதே பண்ணான். நான் 20 நாள் சிறைச்சாலையில் இருந்தேன் விஜய்க்கு கரூர் விஷயத்தை பேசுனதுக்காக. வெளியில் வந்ததுக்கப்புறம் திமுகவை மிக மோசமான தாக்கி பேசினேன். விஜய்க்கு வந்து மிக ஆதரவாக பேசினேன் இந்த 6 மாசமா. ஆனால் எதுக்காக பேசணும்? நாட்டில் நல்லாட்சி வரணும், கெட்டவர்கள் ஒழியணும்னு தானே பேசணும். நாங்கள் பேசுனதோட அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு எந்த இது இல்லையே. விஜய்க்கு ஓப்பனாக என்னுடைய ஆதரவை வந்து நான் வந்து டிக்ளேர் பண்ணேன். எனக்குன்னு ஒரு கட்சி இருக்குது, நேதாஜி மக்கள் கட்சின்னு. அதில் லட்சக்கணக்கான பேர் வந்து ஆதரவாளர்கள் இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ஃபாலோவர்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் அவ்வளோ பேர் இருக்காங்க. எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. நான் சொன்னேன், அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது.
நான் எவ்வளவு நம்பிக்கையோட எங்கள் ஆதரவை விஜய்க்கு தான் கொடுக்குறோம்னு சொல்லும்போது நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஆதரவு கொடுத்த எங்களை போன்றவர்களுக்கு நாங்கள் என்ன எப்படி முகத்தை எங்கேயோ போய் வச்சுக்கிறது? வேறு யாரும் எங்களால் ஆதரிக்க முடியாது. திமுகவுக்கு எதிரானவர்கள் நாங்கள். அதிமுக நான் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தேன். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்னைக்கு உதயநிதியை முதலமைச்சராக்கி அவர் துணை முதல்வராக்கணுங்கிற நிலைமைக்கு திமுகவோட கூட்டணிக்கு போயிட்டாரோ அன்னைக்கே எடப்பாடி பழனிசாமி இருக்கிறவரை அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். அப்போ எங்களுக்கு ஒரே ஆல்டர்னேட்டிவ் விஜய் தான். அவர் தான் நாட்டை காப்பாற்றுவாருன்னு வந்தோம். நீங்களும் இப்படி இருந்தால் எப்படி நாங்கள் எங்கே தான் போகிறது? ஆதோர்ஜன் போன்றவர்கள் தான் இந்த தமிழ்நாட்டின் தலைவிதியை நிர்ணயிப்பவர்களா? கோடிக்கணக்கான பணத்தை முதலீடு செய்து அரசியலை வியாபாரமாக்குறதுக்காக வந்தவங்க ஜாதியை சேர்ந்த ஜாதி வன்மம் அதிகம் உள்ள ஒரு தலைவர் கூட இவங்க போய் சேர்ந்துக்கிட்டு அந்த ஜாதி வன்மம் அதிகம் உள்ள தலைவர்கள் மற்ற ஜாதி தலைவர்களை பழி வாங்கணும்னு நினைக்கிறதுக்கு நீங்கள்லாம் உடந்தையா போனீங்கன்னா அப்போ மற்றவங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அப்போ அந்த எதிர்ப்பு விஜய்க்கு எதிர்ப்பாக மாறிடுமே நாங்கள் செய்யக்கூடியது. அதனால் தமிழ்நாடு உருப்படணும்னா திருமாவளவன் அரசுகளில் தலையிடக்கூடாது. ஆனால் அவர் சொல்லியிருக்காரு, திமுகவோட தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி மாநாட்டில் பேசுறப்ப 5 வருஷம் இந்த ஆட்சி நீடிக்காதுங்கிற. அடுத்த நாள் பத்திரிகையில சொல்றாரு, இந்த தாவேக ஆட்சி 5 வருஷம் நீடிப்பதற்கு நாங்க உறுதுணையா இருப்போம்னு திருமாவளவன் அவர்கள். திருமாவளவன் இப்ப இந்த பக்கம் வந்துட்டார். இந்த பக்கம் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். பண்ணிட்டு போட்டோம், நாட்டின் தலைவிதின்னு போவோம். ஆனா ஜாதிய ரீதியா அவர் நிறைய பேரை டார்கெட் வைக்கிறாரு. அதுக்கு விஜய் உபயோகப்படுத்த போறாரு. இவர் தான் அதுக்கு ஆதவர்ஜன் தான் அதுக்கான துணை. எதுக்கு சொல்கிறேன்? ஏர்போர்ட் மூர்த்தி அவரை குண்டர்கள் சட்டத்தில் அடைச்சாங்க. ஏர்போர்ட் மூர்த்தியை ஏன் குண்டர்கள் சட்டத்தில் அடைச்சாங்க? அவர் ஜாதியை சேர்ந்தவருமா? இவருக்கும் அவருக்கும் பகைங்கிறதுக்காகவே அவரை போய் குண்டர்கள் சட்டத்தில் அடைச்சாங்க. இதே அருண் தான் போட்டார். அப்போ பதவியை தவறாக பயன்படுத்துகிறாரு அருண். ஜாதி தலைவர் இவருடைய ஜாதியை சேர்ந்தவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு திருமாவளவனுக்கு பிடிக்கலன்னா குண்டர்கள் சட்டத்தில் அடைப்பாங்க. நாங்கள்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? அப்போ இது மக்கள்கிட்ட கொண்டு போகணும்ல. ஜாதிய ரீதியிலே இவர்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து கொண்டு மற்ற ஜாதியை சேர்ந்த தலைவர்களை முக்கியமானவர்களை எல்லாம் குறிவைக்கிறார்கள் அப்படிங்கிற இதை நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போவோமே. அப்போ அது விஜய்க்கு எதிராக போனால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் தானே இப்படிப்பட்ட ஜாதி தலைவர்களையும் ஜாதி வன்மம் கொண்ட அதிகாரிகளை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆட்சியை நடத்துனீங்கன்னா மற்றவர்களுக்கு என்ன பாதுகாப்பு? அங்கே ஹைகோர்ட்டில் ஒரு அட்வொகேட்டு ஒரு வண்டி இதாச்சு, அவர் வேற ஜாதியை சேர்ந்தவருங்கிறதுக்காக எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்க தெரியுமா? இதே அருணும் திருமாவளவனும். அவர் இது பண்ணதுக்கு ஒரே காரணம் அவர் மாற்று ஜாதியை சேர்ந்தவர்னு தான். இதே திருமாவளவன் மாற்று ஜாதியில தான் எவ்வளவு வன்மமா பேசியிருக்காரு. ஜாதி பேர் சொல்லி அந்த பொண்ணுங்களை தூக்குங்கன்னு பேசினார்ல, குறிப்பிட்ட ஜாதிகளை சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இன்னைக்கு அவர் கை ஓங்குதுன்னா அப்ப மற்றவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க எப்படி முடியும்? அதனால எங்களை போன்ற அரசியல் கட்சிகள்ல இதை மக்கள்கிட்ட பெரிய அளவு கொண்டு போவோம். இப்படி ஒரு இது நடக்குது, அநியாயம் இந்த ஆட்சியில் நடக்குது, இதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆதவர்ஜன் ஆட்சியை கையில் எடுத்துக்கொண்டு அவர் ஒரு இது மாதிரி ஆயிட்டார், விளையாட்டு பொம்மை. திருமாவளவன் சொல்றதெல்லாம் செய்யக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல் ஆயிட்டாரு ஆதவர்ஜன். இது நீடித்தால் நாட்டுக்கு ஆபத்து, மற்ற ஜாதிக்காரர்களுக்கும் இது ஆபத்தா வந்துருங்கிறது தான் எங்களுடைய இது. பதவியேற்று 2 வாரம் தான் ஆகுது. ஆனா அதுக்குள்ளேயே 28 கொலைகள், 40 பாலியல் கொடுமைகள் நடைபெற்று, அதை கோவை 10 வயது சிறுமிக்கு நடந்து நம்ம பார்த்துருப்போம். ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியா சட்டம் ஒழுங்கு தான் திமுக பெரிய கெட்ட பேர் ஏற்பட்டது. பட் வந்த நாளிலேயே சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகிறதுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? அதாவது நீங்க முன்னாடி ஆட்சியும் இதையும் ஒப்பீடு செய்யறதா இருந்தா 1 வாரம் 10 நாள்லாம் ஒப்பீடு செய்யக்கூடாது. இதுக்கு ஒரு வருடத்தில் எவ்வளவு அப்படிங்கிறது கிரைம் ரெக்கார்ட் டீல் இருக்கு, நேஷனல் கிரைம் ரெக்கார்டு அவங்க தான் எடுப்பாங்க. அந்த ஒப்பீடு 1 வருஷத்துக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்து தான் நீங்கள் 1 வாரத்தை போய் நீங்கள் அவங்க அப்போ 1 வருஷத்தில் பண்ண இதை உடக்க ஒப்பீடு செய்யக்கூடாது. இப்போ இவங்க திமுக ஆட்சியில் இருக்கும்போது 2021 2026 வரை நேஷனல் கிரைம் ரெக்கார்டில் போனீங்கன்னா 27,000 குழந்தைகள் பாலியல் பலாத்காரம் செஞ்ச வழக்கு தமிழ்நாட்டில் பதிவாயிருக்கு. நீங்கள் வெறும் இந்த கோயம்புத்தூரில் சூலூரில் நடந்த ஒரு விஷயத்தை பேசுகிறீங்களே, 2 வயசு குழந்தைகள் தான் திமுக ஆட்சியில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. 27,000 சம்பவங்கள், 7,000 கொலைகள். அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அதனால் நீங்கள் இப்போ இதில் வந்திருக்குங்கிறதுல
இன்னும் கொஞ்ச நாள் அவங்க செட்டில் ஆக. இவங்களை ஆட்சி செய்ய விட மாட்டேங்கிறாங்க. அந்த எலக்ட்ரிசிட்டியை போய் கட்சிக்காரனையும் போய் கட் பண்ணுறான். செந்தில் பாலாஜி அவருக்கு வேண்டி அதிகாரிகளை வச்சு அங்கே இது பண்ணுறாரு, கட் பண்ணுறாரு. டாஸ்மாகில் உள்ளே போய் பாருங்க, டாஸ்மாகில் மிகப்பெரிய கடையை மூடுறாங்க. ஆனால் டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, மூட மாட்டேன். 4000 கடையை மூடுவேங்கிறாங்க. செந்தில் பாலாஜி தூண்டி வர்றாரு. நீங்கள் போலீஸில் எடுத்துக்காங்க. அருண் என்ன பண்ணுறாரு தெரியுமா? இப்போ நீங்கள் 100 கடைங்க எடுக்க மாட்டாங்க. திமுக ஆட்சியில் 100 கட்சிங்கன்னா உடனே எடுப்பாங்க. அருணுக்கு வேண்டிய அதிகாரிகள் எல்லாம் சென்னை காவல்துறையில் இருக்காங்க. அவங்கள வச்சுட்டு திமுகவுக்கு ஆதரவாகவும் தாவேக்காவுக்கு எதிர்ப்பாகவும் அவர் செஞ்சுக்கிட்டு, அதே சமயத்தில் திருமாவளவன் தயவுல வந்துக்கிட்டு பதவியும் வாங்கிக்கிறாரு. இதெல்லாம் அவங்க செட்டிலாகவே நாடாகும். இவங்களுக்கு நல்ல அறிவுரை கூறுறதுக்கு ஆள் இல்லை, அனுபவமான ஆளுங்க இல்லை. அதனால தத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய. இன்னொன்று, இப்போ இந்த குதிரை பேரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பேசுக்குள்ள அமைஞ்சிருக்கு. 4 அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டு மேலே உடனே போய் தாவேக்கால சேர்ந்தது வந்து பெரிய சர்ச்சைக்குரியா இருக்கு. உண்மையாவே குதிரை பேரம் நடைபெறுதா? குதிரை பேரம்னா என்ன தெரியுமா? நியாயமா பணத்தை கொடுத்தா கட்சி மாறி இன்னொரு கட்சிக்கு வர்றது தான் குதிரை பேரம். அவங்க தான் அது எம்எல்ஏ வேணாம் அப்படின்னு ராஜினாமா பண்ணிட்டு வராங்க. இல்லை, அப்போ மக்களை சந்திக்க ரெடியாக தானே வராங்க. அது வந்து குதிரை பேரம்னு சொல்ல முடியாது. மக்கள் வந்து கொடுத்த தீர்ப்பை கையில் வச்சுக்கிட்டு அதுக்கு எதிராக இன்னொரு கட்சிக்கு வந்து ஓட்டு போடுறது தாவுறது தான் வந்து குதிரை பேரமாக பேசும். ஆனால் வர்றவங்கெல்லாம் ராஜினாமா பண்ண மக்களை சந்திக்கிறேன்னு வந்தாங்கன்னா நம்ம அதில் சேர்க்க முடியாது. அதனால் கொண்டு வராங்க. நான் என்ன பண்ணுறேன், அது தப்பு தானே வச்சுக்குவோம். ஆனால் நிலையான ஆட்சிக்கு வழிவகுக்குதுன்னா நம்ம ஏற்ற. ஏன்னா இன்றைக்கி திருமாவளம் போன்றவங்க ஆடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த 2 எம்எல்ஏனால தானே. இவங்களுக்கே ஒரு 118 வந்துட்டால் திருமாவளம் போன ஆடுகளை துரத்திடலாம்ல. அந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் இல்லாமல் பார்த்துக்கலாம்ல. அதனால் இந்த குதிரைப்பேரங்கள் கண்டிக்கக்கூடிய ஒரு குதிரைப்பேரமாக இருந்தாலும் நாட்டு நலனை கருதி நம்ம சரி, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையோட அவங்க ஜெயிச்சு வந்துட்டா இன்னும் ஆட்சி நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் அதை நான் அதிகமாக விமர்சிக்கிறது இல்லை. ஏன்னா நாடு அப்போ தான் நல்லாயிருக்கும். அதிமுக இப்போ ஆனால் இரு தரப்பினர் வந்து ஒன்று இணைஞ்சிட்டாங்க. இன்னும் சி சண்முகம் மட்டும் எதுவுமே சொல்லாமல் மௌனம் காய்க்கிறார். என்ன ஆக போகுது அதிமுக? அதிமுக வந்து என்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி திமுகவோட சேர்ந்து ஆதரவோட ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சாரோ அன்னைக்கே அந்த கட்சியை வந்து குட்டிச்சோறு ஆக்கிட்டாருன்னு தான் அர்த்தம். திமுக எதிர்ப்பு கொள்கையில் உருவானது தான் அதிமுக. ஜெயலலிதா அவர்களுக்கு மரணத்துக்கு காரணமே திமுக காரணம் தான். எம்ஜிஆர் வந்து திமுகலேருந்து துரத்துனதுக்கு காரணம் கருணாநிதி. அதன் அடிப்படையில் வளர்ந்தது தான் அதிமுக. அப்போ அதிமுகங்கிறது திமுக எதிர்ப்பு இதிலேயே வளர்ந்தவரை உதயநிதியை முதலமைச்சராக்கிட்டு தான் துணை முதல்வராக இருந்தால் போதும்னு எடப்பாடி பழனிசாமி நினைச்சா. பதவிக்காக அவர் எதை வேணாலும் செய்வாருன்னு வந்தது இல்லை. இன்னைக்கு வந்து திமுக ஆதரவோட ஆட்சி அமைக்கணும்னு எடப்பாடி நினைச்சாரோ அன்னைக்கே அதிமுகவுக்கு அவர் குடி தோண்டி புதைச்சிட்டாரு. அவர் எப்பவுமே திமுக ஆதரவாளர் தான். கருணாநிதி உருவானதுக்கு காரணமே எடப்பாடி தான். இவருக்கு அரசு பங்களா கிடைக்கணுங்கிறதுக்காக ஸ்டாலினோட சேர்ந்து ரொம்ப நெருங்கி இது வச்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டு அதிமுகவை படுகொலியில் தள்ளி வந்து எடப்பாடி தான். எடப்பாடி நான் எல்லாம் ஜெயலலிதா அவர்கள்ட்ட நேருக்கு நேர் பேசுகிறேன். எடப்பாடி மாதிரி காலில் விழுந்து பேசினவங்க இல்லை. நான் ஒரு நாள் கூட ஜெயலலிதா அவர்கள் காலில் விழுந்ததில்லை. நாங்கள்லாம் படித்தவர்கள், பதவியில் இருந்தவங்க, எங்களுடைய ஸ்டேட்டஸோடு தான் பேசணும். நீங்கள்லாம் காலில் விழுந்தவங்க. உங்களுக்கு நான் வந்து அதன் அடிப்படையில் தான் சொல்கிறேன். அதிமுகவில் சுயமரியாதையோடு இருந்தவர்கள் நாங்கள். அந்த இதில் தான் சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் அதிமுகவில் இருப்பதற்கு இதுவே கிடையாது, எந்த வித தகுதியும் கிடையாது. எப்படி உருவான கட்சி, எவ்வளவு தியாகங்களை பார்த்த கட்சி. அதனால் ஜெயலலிதா இருந்ததுக்கு காரணமே இவங்க தானே. இவங்க போட்ட வழக்கு, அவங்கள போய் சிறையில் தள்ளினது, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? ஜெயலலிதா நான் கேட்குறேன், இன்னைக்கு பொன்முடிக்கு 3 வருஷம் தண்டனை கொடுத்தாங்க ஹைகோர்ட்டில். இன்னைக்கு பொன்முடி ஜெயிலுக்கு போனாரா? வயது காரணம் காமிச்சு பெயில. வயது காரணம் மட்டும் இல்லை, ஸ்டே வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அடுத்து அப்பீல் பண்ணிக்கங்கன்னு கொடுத்தாங்க. இதை வந்து ஏன் நீங்கள் ஜெயலலிதாவுக்கு கொடுக்கல? ஒரு பெண் தானே. தீர்ப்பு கொடுத்தது செஷன்ஸ் மாவட்ட கோர்ட்டு தானே. அதுக்கு மேலே உயர்நீதிமன்றம் அப்பீல் இருக்குல்ல. உயர்நீதிமன்றம் தண்டனை கொடுத்த பொன்முடியே வந்து ஜெயிலுக்கு போக மாட்டார். ஆனால் செஷன்ஸ் கோர்ட்டு கொடுத்தவங்களை சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் போட விட்டீங்களா? நிறுத்தி வைக்கலாமே. அது இல்லாமல் அவங்களை எவ்வளோ அவசரமாக கருணாநிதி ஜெயிலில் தட்டினாங்க. இந்த அநீதியை கேட்கறதுக்கு இந்த நாட்டில் எவனுக்கு இது இருந்தது? ஜெயலலிதா அவர்கள் சினிமா நடிகையாக இருந்து சம்பாதித்தாங்கள்ல. அப்போ வந்து போயஸ் கார்டன், அதெல்லாம் அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கில் லிஸ்ட்டில் சேர்த்தாங்களே. எவன் கேட்டான் அந்த நாட்டில்?
சுப்ரீம் கோர்ட்டோட தலையாட்டிட்டு தீர்ப்பு கொடுத்துட்டாங்களே. சுப்ரீம் கோர்ட்டில் கூட அதுக்கு நீதி கிடைக்கலையே. ஏங்க அவர் வந்து ஸ்போயஸ் கார்டன் 1971 அவர் சினிமாவில் நடிக்கும் போது கிரகப்பிரவேசம் பண்ணியிருக்காரு. அதை எப்படியா நீ வந்து அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் இதை கொண்டு வந்தீங்கன்னு யாராச்சும் கேட்டாங்களா? அவருடைய இந்த தோட்டம், ஹைதராபாத் திராட்சை தோட்டம், அதையும் அவர் சொந்தமாக சம்பாதித்த அத்தனை சொத்தையும் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் காமிச்சிட்டு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு இவர்கள் மட்டும் நாட்டை கொள்ளையடிச்சு துபாயில் போய் முதலீடு, நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட்னு கம்பெனி பையன் பேரில். யாரு கேட்டால் அந்த நாட்டில் நீதி நியாயம் எல்லாம் கிடையாதுங்க. அப்போ வலுத்தவனுக்குத்தான் நீதி, வலுத்தவனுக்கு தான் நியாயம். அப்படிதானே அவ்வளவு பெரிய இவ்வளவையும் செஞ்சது யாரு? திமுக தானே. எடப்பாடி அவங்க காலில் போய் விழுகிறீங்களே. அப்புறம் அதிமுகவை பற்றியோ எம்ஜிஆரை பற்றியோ ஜெயலலிதா பற்றியோ பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அதனால் அதிமுகவின் இதை வந்து இது பண்ணிட்டார். ஆனால் அதிமுகவின் 1 கோடி தொண்டர்களும் தனியாக தான் இருக்கான். அவன் என்னைக்கு வேணுனாலும் அதிமுகவை காப்பாற்றணும்னு அந்த ஓட் பேங்கை நீங்கள் மாற்ற முடியாது. அது நல்ல தலைமை வந்தாலும் அந்த ஓட் பேங்க் வந்து சிவராமல் விழும். அதுவரை இது எடப்பாடி இருக்கும் வரை அதிமுகவில் எந்த தொண்டனும் ஓட்டு போடவே மாட்டான். காணொலி இறுதியான கேள்வியா, முதல்வர் விஜய் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிரதமர் அவர்களை போய் டெல்லியில் போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அதுலேயே ஒரு பேசுக்குள்ள அமைஞ்சிருக்கு, ப்ரெஸ்ஸை பார்க்காம, இதுவரையும் மரபு எல்லாருமே ப்ரெஸ்ஸை பார்ப்பாங்க, ஆனால் இவர் ப்ரெஸ்ஸை பார்க்காம வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்திப்பையும் இந்த ப்ரெஸ்ஸை சந்திக்காததை பற்றியும் உங்கள் நான் கேட்குறேன். நான் ஓப்பனாக தான் பேசுவேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன். நான் காவல்துறையில் இருந்தேன். ப்ரெஸ்ஸு நியாய நேர்மையாக இருக்கான்னு சொல்லு. 500 ரூபா 1000 ரூபா வாங்காத ப்ரெஸ்காரனை ஒருத்தனை கூடியாந்து என்கிட்ட காமிங்க. ப்ரெஸ் மீட்டில் போனால் ரூபா வாங்குறாங்கல்ல, 500 ரூபா 1000 ரூபா. நீ என்ன பெரிய யோகியனா? நீ வந்துக்கிட்டு பணம் கொடுத்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரியான நியூஸு. சன் டிவி இன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவான நியூஸ் தானே போடுறான். நீ வந்து ப்ரெஸ்ஸுன்னு வெக்கம் இல்லாமல் சொல்லலாமா? ஒவ்வொரு சேனல்காரனும் ஒரு கட்சிக்கு சொந்தக்காரன், அதுக்கேற்ற மாதிரி நியூஸ் போடுவான். பத்திரிகைகள் பூரா வந்துக்கிட்டு பணத்தை வாங்கிட்டு பெய்டு நியூஸ் போடுறான். நீங்கள்லாம் ஒரு பெரிய மீடியா ப்ரெஸ்ஸுன்னு வெக்கம் இல்லாமல் சொல்லிட்டு உங்களை வந்து வெக்கம் இல்லாமல் பார்க்கணுன்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? நீ யோகியனாக இருந்தால் உன்னை பார்ப்பாங்க. நீ ஒன்றா நமக்கு அயோக்கியன் ஆகிட்டே. இப்போ நான் மீடியான்னு நானும் தான் மீடியா ஹவுஸ் வச்சுருக்கேன். நான் என்ன எவன்கிட்ட போய் படம் வாங்குறேன்னா? தப்பு பண்ணுறவன தண்டிச்சு கேட்குறல்ல. அது மாதிரி அந்த காலத்தில் ஒரு பேனாமுனையால் ஒரு நாட்டின் இதையே மாற்ற முடியும்னு சொல்லுவாங்க, எதிர்காலத்தையே. அப்படி இருந்தது பேனாமுனை. அதுதான் ப்ரெஸ் ஆச்சு. எழுத்தாளன் தான் முதல்ல எழுதுனா, பத்திரிகை இல்லை. அதில் தான் ஆட்சிகளை கவிழ்ந்தது. இன்னைக்கு இப்படி வந்திருக்க, எவையா யோகியம் இருக்க? அத்தனை டிவி சேனலும் படம் வாங்குறான். நான் ஆதாரத்தோடு நிரூபிக்க. உன்னை பார்க்கலன்னா நீ எல்லாம் ஒரு மனிதனா? நீ எல்லாம் மனசாட்சி உள்ளவனா? உன்னை எதுக்கியா பார்க்கணும்? நானே முதலமைச்சர் தான் உன்னை பார்க்க மாட்டேனே. யோகி இல்லையே நீ. ப்ரெஸ் ஆரம்பத்தில் ஒழுங்காக இருந்தது. கருணாநிதி தான் வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் பத்திரிகை ஆரம்பித்து கொண்டு வந்தார். முரசொலின்னு கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் குங்குமம்னு வார இதழ் கொண்டு வந்தார். மன்னத்துறைன்னு ஒன்று கொண்டு வந்தார். தினகரன் அவங்க கட்சிக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்போவே பொலிட்டிக்கல் ஆகி போச்சு அவன் ப்ரெஸ் எல்லாம். உங்களெல்லாம் எதுக்கு பார்க்கணும்? அதனால ப்ரெஸ் இப்போ பார்க்காது நல்லது தான். பார்த்தேன்னா என்ன கேள்வி? அப்போ ஒரு விஜயகாந்த் எடுத்தவங்கெல்லாம் உதைக்க வந்தார்ல. ஏன் உதைக்க வந்தார்? ஒவ்வொருத்தனும் ஒரு கட்சிக்காரன் ப்ரெஸ்ஸுன்னு உட்காந்துக்குவேன். அந்த கட்சிக்கு சாதரவாக கேள்வி கேட்பேன், கிண்டல் பண்ணுவேன், கெட்ட வார்த்தை ஒன்றும் உதைக்கணும்ல. கருணாநிதி உதைச்சா இல்லை? அன்னைக்கு வாய் திறந்தீங்களா? எவனுமே வாய் திறக்கல. நீ யோகியம் இல்லைப்பா. அதைத்தான் நானே உன்னுடைய ஜாதிக்கு இப்போ வந்துட்டேன் மீடியா. ஆனால் நான் தனி மீடியாவை தான் செயல்படுவேன். உங்களோட சேர்ந்தா எல்லாத்தையும் ஊரையும் கெடுத்துருவீங்க. எல்லா பையனும் பிச்சை எடுக்கிறாங்க. நான் தான் ப்ரெஸ் மீட்டை வைக்க விரும்பலை. ஏன் தெரியுமா? ப்ரெஸ் மீட் வைக்கணும்னா கவருக்கு 1000 ரூபா போட்டு 20 கவர் நான் ரெடி பண்ணுவேன். போய் பாருங்க, ப்ரெஸ் கிளப்ல நடக்கிற அக்குட்டூழியத்தையும் அயோக்கியத்தனத்தையும் எல்லாம் குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு படுத்து கிடக்கான் ஒவ்வொருத்தனும். நான் காவல்துறையில் இருக்கும்போதே வெக்கம்ல அவங்களுக்கு நான் போங்க, பிச்சை எடுக்க போங்கன்னு சொல்லி ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனும் போய் புரஸ்காரம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு தெரியுமா? அந்த இதில் சரகத்தில் கொலை நடந்தா அதை ஃபர்ஸ்ட் பேஜில் போட மாட்டான். நான் பணத்தை வாங்கிட்டு 4வது பேஜில் போடுவான். பணம் கொடுக்கலன்னா சாதா கிரயமாக ஃபர்ஸ்ட் பேஜில் போடுவான். இதுக்கு தான் பிச்சை எடுக்கிறான் ப்ரெஸ்காரனா. தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரெஸ்காரனா மனிதர்களாகவே நம்ம எடுத்துக்க முடியாது. வெளிநாடுகளில் இருக்கான், பிபிசி இருக்கான், எத்தனை கோடி கொடுத்தாலும் மாற்றி எழுத மாட்டான். ஆனால் நம்ம நாட்டிலேயே வந்து நிறைய ப்ரெஸ்ஸுங்க வந்து அரசியலுக்கு வந்துட்டான்.
ஒவ்வொருத்தரும் பணத்தை வாங்கிட்டு தான் எழுதுறான். கருத்து கணிப்பு எழுதுறோம் பூரா பணத்தை வாங்கிட்டு எழுதுறான். எல்லா பேரும் கருத்து கணிப்பு போட்டான். திமுக ஜெயிக்கும், அதிமுக பிஜேபி ஜெயிக்கும்னு. நான் ஒரு ஆள் சொன்னேன், தாவேகா ஜெயிக்கும்னு சொன்னேன். நான் எப்படி சொன்னேன்? அங்கே உள்ளது தானே நான் சொன்னேன். அப்போ உனக்கு அங்கே உள்ளது தெரியல, நீ பிச்சை எடுக்கிற, வெக்கம் இல்லாமல் பணம் வாங்குற, நீ எழுதுற. எனக்கு அது ஒரு தானே உனக்கு ரிசல்ட்டு உனக்கு இருக்கணும். நான் ஒரு கருத்து கணிப்பு போட்டேன். அப்போவே நான் போட்டது விஞ்ஞான அடிப்படையில் ஏஐ டெக்னாலஜியை வச்சு சமூக ஊடகங்களில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் எல்லாம் எடுத்து சயின்டிஃபிக்காக கொடுத்தேன். நான் கொடுத்தோம்னா ஒரு ரிட்டையர்டு டிஜிபி நான் ரிட்டையர் ஆன போலீஸ்காரங்களெல்லாம் வச்சு விசாரிச்சேன்னு. எப்போவுமே இந்த ஒரு ஒப்பீனியன் போல் போடுறோன்னு என்ன கேட்கணும் தெரியுமா? நீ ஒப்பீனியன் போல் கொடுக்குற திமுக சாம்பிளை கொடு, கொஷினரை கொடு, ஃபேக்டர் அனாலிசிஸ் கொடு. ஃபேக்டர் அனாலிசிஸ்னால் ஒருத்தனுக்கு தெரியாது இந்த கொஷினில் பண்ணுறோன்னு, அந்த டிஜிபிக்கும் தெரியாது, அந்த இவங்களுக்கும் தெரியாது. இவங்கெல்லாம் ஊரை ஏமாத்தணும். கவுண்டிங்கு முதல் நாள் இந்த டிஜிபின்னு அவர் டிஜிபி இல்லை, அவர் டிஜிபி லா அண்ட் ஆர்டராக இல்லை, அவர் தாம்பரத்துக்கு டிஜிபியாக இருந்தார். அவர் என்ன சொல்கிறாரு, இதுக்கு முதல் நாள் சொல்கிறாரு விஜய் 120 ஜெயிப்பார். அப்போ நம்ம நாட்டில் ஜனநாயக நாட்டில் யார் என்ன சொன்னாலும் நம்ம கேட்டுக்கணும். அப்போ என்ன கணக்குடா என்னது? அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறான், போய் பணத்தை வாங்குறாங்க. டிஎம்கேல அதுக்குன்னு பணம், அதுக்கு தான் ஒரு எனக்கு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் அவர் எழுதுகிறாரு, அவர் ஒப்பீனியன் போட்டு கொடுக்குறாரு. டிஎம்கே ஜெயிக்கும் பர்சன்டேஜ் போடும்போது அண்ணாமலைக்கு 5% போடுறாரு. நான் அவரை கூப்பிட்டு கேட்டேன், நிற்கிறது 3 கட்சிகள், எந்த கட்சி ஜெயிக்கும்னு நீங்கள் சொல்லணும், இல்லைன்னா அந்த கட்சி தலைவர்களை சொல்லணும். பிஜேபிக்கு அதுங்கன்னா பிஜேபிக்கு அது என்ன அண்ணாமலைக்கு 5% எவ்வளோ பணம் கொடுத்தாருன்னு கேட்டேன். சார் 2 மாதமாக கொடுக்கல சார், அதுக்கு முன்னாடி எவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருந்தாருன்னு ஓப்பனாக சொன்னார். எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அப்போ அரசியல்வாதிலாம் எவ்வளோ கேவலமாக போயிட்டான், ஏதோ கொடுக்குறான், அதுக்கேற்ற மாதிரி ப்ரெஸ்ஸு இதை எழுதுறான்னா இவங்க சொல்கிறத நம்பிட்டு இந்த நாடு இருக்குங்கிறது அவ்வளோ இதுங்க. நான் கமிஷனர் ஆஃபீஸில் அங்கே சிட்டி போலீஸில் தீபாவளிக்கு க்யூவில் நிற்பாங்க பிரஸ்காரம் போவான், வெடி வாங்க, ஸ்வீட் வாங்க, சஃபாரி ஒன்று எடுத்து கொடுப்பாங்க கமிஷனுக்கு, அதை வாங்குறதுக்கு க்யூவில் நிற்பாங்க. நம்முடைய பத்திரிகை சுதந்திரம் எப்படி காற்றுல பறக்குதுங்கிறத கமிஷனர் ஆஃபீஸ் ப்ரெஸ் ரூமில் போய் உட்காந்து பாருங்க. பத்திரிகையாளர் உங்களை பூரா நான் பார்த்துட்டு வந்தால் என் முன்னாடி எவனும் நிற்க மாட்டான். பத்திரிகையாளர்லாம் என்னை பார்த்தாலே ஓடி போகிறா. ஏன்னா நீங்கள் கதையோடு பூரா எனக்கு தெரியும். நம்ம நாட்டில் ப்ரெஸ்ஸை பற்றி பேசாதீங்க, அவ்வளோ மோசமான இது. இன்னைக்கு விஜய் ப்ரெஸ்ஸை பார்க்கலன்னா நல்ல விஷயம். யோகியனா இருக்கான், யோகியனா கேள்வி கேட்பான்னு நினைக்கிறீங்களா? சன் டிவிக்கான என்ன கேள்வி கேட்பான்னு தெரியுமா? விஜய்கிட்ட கோவம் வர்ற மாதிரி கேட்பான். அவனை நீங்கள் அவனை ப்ரெஸ்ஸுன்னு அவனுக்கு ஒரு இது இருக்குது, பாதுகாப்பு. அவனை நீங்கள் திருப்பி கேட்க முடியும். அப்போ கிண்டல் பண்ணுவான். இதுக்குன்னே வருவாங்க இங்கே 4 பேர். அதுக்கு தான் கருணாநிதி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இப்படி வரும்போது ரெடியாக ஆள் வச்சிருப்பார், அடியார் அப்படி தலையை அப்படி தடவுவார். 4 பேரும் போட்டு 4 பேரும் உதப்பான். உதைச்சார் கருணாநிதி ப்ரெஸ்காரங்களை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு அரசியல். அதனால் ப்ரெஸ் இதை பற்றி நாட்டு மக்கள் புரிஞ்சுக்காங்க. இவங்க லட்சணமே இதுதான். ஒரு யோகியனை இல்லைங்க, இங்கே ஒரு யோகியனை காமிக்க சொல்லுங்க. அதனால தான் என்கிட்ட எவனுமே அசோசியேஷன் வருவான், விரட்டி விட்டுருவான். உங்கள்கிட்டலாம் அசோசியேஷன் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு ப்ரெஸ் கிளப்பில் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள்லாம் எங்களுக்கு தலைவன் செயலாளராக போங்கடான்னு வச்சுக்கிட்டு. இதுதான் நாட்டின் நிலைமை. ப்ரெஸ்காரனை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம நாட்டில் அரசியல்வாதி மட்டும் அயோக்கியம் இல்லை, எல்லா ஃபீல்டும் ரஜினிகாந்த் சொன்னபடி சிஸ்டமே காலியாயிடுச்சு. அதில் ப்ரெஸ்ஸு ரொம்ப மோசமாக போயிடுச்சு. ஒவ்வொருத்த எழுத்துக்கு பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருக்குது. அதுதான் நீங்கள் இப்போ எனக்கு வேண்டிய ஆள்னு வைங்க, நான் கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம். சரி, அவர் நமக்கு வேண்டியவர், அவர் ரொம்ப தாக்க வேணாம். அது கூட எதில் நான் சரி வேண்டியவருங்கிறதுக்காக விட்டு கொடுக்குறான். நான் அதே இது அவர்கிட்ட ஒரு 1 லட்சம் வாங்கிட்டு அடக்கி வாசிச்சேன்னா அது நம்ம இப்போ மன்னிக்க முடியாத குற்றம் இல்லை. நிறைய டிவி சேனலு அரசியல்வாதி இல்லைன்னா மூடிட்டு போயிருப்பான். நியூஸ் சேனல் பூரா லாஸில் போகுது. ஒவ்வொருத்தரும் பணம் வாங்கிக்கிட்டு இருக்கான். இதுதான் என்னால் பொறுக்க முடியாது. இவங்களை நம்பிக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம். ஆனால் நம்ம சோஷியல் மீடியா வந்ததில் வேணால் காலி ஆகிட்டான். பத்திரிகையில் பல பத்திரிக்கை மூடிட்டாங்க, இனியும் மூட போகிறாங்க. டிவி சேனலுக்கு அந்த நிலைமை வந்துச்சு. காரணம், நீ பாவத்தை செஞ்ச, பத்திரிகை தர்மத்தை நீ வித்த, அப்போ அந்த பத்திரிக்கை அழிஞ்சுதானே போகும். அதனால் பத்திரிகைகளை பற்றியோ ஊடகங்களை பற்றியோ நீங்கள் யாரும் பேசாதீங்க. அவங்க என்ன மனசாட்சி உள்ள மனிதர்கள் இல்லை. அவங்க சந்திக்காத விஜய் சந்திக்காதது தப்பு இல்லை.
அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளர்த்து வந்து இந்த ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க. ஆ.